இந்திய புதுடெல்லியின் நார்த் பிளாக் பகுதியில் இன்று குண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. மின்னஞ்சல் ஊடாக இந்த குண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அந்த இடத்துக்கு குண்டு செயலுக்கும் பிரிவினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். எனினும் அங்கு எவ்விதமான தடயங்களும் கிடைக்கப்பெறவில்லை. முன்னதாக புதுடெல்லி உட்பட்ட பல்வேறு இடங்களில் பாடசாலைகள், வங்கிகள், விமான நிலையங்கள் என அனைத்து பகுதிகளுக்கும் மின்னஞ்சல் ஊடாக கடந்த ஒரு மாத காலமாக குண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கொல்லப்பட்ட காலிஸ்தானிய தீவிரவாதியான ஹர்தீப் சிங் நிஜாரின் வழக்கு விசாரணை இன்று கனேடிய பிரிட்டிஷ் கொலம்பியா நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இந்தியர்களான 4 பேர் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதில் ஒருவர் மெய்நிகர் வசதியினூடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் வழக்கு விசாரணை வரும் ஜூன் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த கொலை தொடர்பில் இந்திய புலனாய்வு பிரிவை கனடிய அரசாங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. எனினும் அதற்கான உரிய ஆதாரங்களை இதுவரை கனடிய அரசாங்கம் முன்வைக்கவில்லை என்று இந்தியா குறிப்பிட்டிருக்கிறது. இந்திய மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 360 ஆசனங்கள் வரை வெல்லலாம் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அமெரிக்க அரசியல் நிபுணர் ஒருவர் இதனை குறை மதிப்பிற்கு உட்படுத்தியிருக்கிறார். அதாவது 295 முதல் 305 ஆசனங்களை மாத்திரமே பாரதிய ஜனதா பெறும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது பரந்தளவில் இந்தியாவின் ஜனநாயக மாற்றங்களை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி பாரதிய ஜனதா கட்சி 380 முதல் 400 ஆசனங்களை வரை கூட்டணியாக பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இந்தியாவின் பொருளாதாரம் பற்றி கருத்துரைத்துள்ள அமெரிக்க அரசியல் நிபுணர் இயன் பிரம்மர் அடுத்த ஆண்டில் இந்தியா உலகின் 4வது பொருளாதாரமாக மாறும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 2028ஆம் ஆண்டு இந்தியா உலகின் 3வது பொருளாதாரமாக முன்னேறும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி IPL போட்டிகளில் இறுதிப் போட்டிக்கு தெரிவான பின்னர் அதன் உரிமையாளர் ஷாருக் கான் சுகஹீனமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று சென்னையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பங்கேற்கிறது. அந்த அணி நேற்று இடம்பெற்ற போட்டியில் ஹைதராபாத் சன்ரைஸ் அணியை வெற்றி கொண்ட மகிழ்ச்சியில் இரவோடிரவாக விழித்திருந்தமையே ஷாருக் கான் சுகஹீனம் அடைந்ததற்கான காரணம் என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் வெயிலின் கொடுமை காரணமாக ஷாருக் கானுக்கு வெப்ப அமுக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று மருத்துவமனை தெரிவித்திருப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கின்றனர்.